this is TAF CA 360 from TAF ICE Academy. நாம் இன்னைக்கு மே 5th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸோ என்ன நான் இது பண்ணுறேன்னா, கிவ் சம் டைம் ஃபார் யூ. சரியா? பர்சனலி யூ கிவ் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ கிவ் எ டைம் ஃபார் அ கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லலாம், கப் ஆஃப் காஃபின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கான ஒரு நேரத்தை எப்போதுமே வந்து ஒதுக்கி கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் எப்போதுமே வந்துட்டு உங்களுக்கான ஒரு தாட்ஸ்க்கான ஒரு டைம் கொடுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து ப்ளீஸ் பி ஃப்ரீ, எதையுமே யோசிக்காதீங்க, எம்டியாக இருங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கான நேரங்களை நீங்கள் அந்த நேரத்தில் ஒதுக்கும் போது தான் அதில் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் வந்துட்டு யோசிக்க முடியும், செஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கான ஒரு பர்டிகுலர் டைமை ஒதுக்கி உங்கள் மைண்டை வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் பீஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ் அப் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால் எப்போதுமே ரஷ்அப்பாக இருந்துட்டு எப்போதுமே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நேரத்தில் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறப்ப நம்மளுக்கு வெறுப்பை எல்லா நேரமும் எல்லார் மேலேயும் காட்டுவோம், எல்லா நேரமும் இதாக இருப்போம். அப்படி இல்லாமல் எப்போதுமே வந்து கொஞ்சம் டைமை வந்து இருக்காது தான், பட் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நமக்காக ஒதுக்கிக்கணும். ஓகேவா? சரி, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாமா? ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் 2026 which alliance won the highest number of seats அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ நான் நேற்று வந்து எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிகமான சீட்ஸோட வந்து 108 சீட்ஸோட டிவிகே பார்ட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஎம்கே பார்ட்டி இருக்குது, அதுக்கு ஆஃப்டர் வந்துட்டு ஏடிஎம்கே பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ 4 கட்சிகள் வந்து போட்டியிட்டதில் நம்மளுடைய டிவிகே, சரியா, தளபதியோட கட்சி. ஓகே, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ என்னென்னா வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன நமக்கு மட்டும் நடக்கலை, இப்போ வந்து அசாமுக்கு நடந்திருக்கு, கேரளாவுக்கு நடந்திருக்கு, புதுச்சேரிக்கு நடந்திருக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு நடந்திருக்கு, எல்லாருக்குமே May 4th தான் ரிசல்ட்டு. அது ரிலேட்டடாகவும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஸோ டிவிகே அலைன்ஸ் தான் வந்து வித் மெஜாரிட்டியாக வந்து 108 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக பெரும்பான்மையாக எவ்வளோ மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 118 இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெரும்பான்மையாக நம்ம தனியாகவே ஜெயிச்சிருக்கோம், நம்ம பாட்டுக்கும் ஆட்சி அமைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து தொங்கும் சட்டமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. சரியா? அதனால் இப்போ நம்மளுக்கு யாராச்சும் வந்துட்டு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம 118 சீட்ஸ் வந்துருச்சுன்னா, மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஆட்சி அமைக்கலாம். அதுக்காக நம்ம வந்துட்டு இப்போது ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து எப்போதுமே அப் டு ஒரு 21 days வரைக்கும் இப்படிலாம் வந்து டைம் வந்து கவர்னர்கிட்ட நம்ம கேட்டிருப்போம். ஸோ கேட்டு அது ஓகே ஆகி நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய பெரும்பான்மையை வந்துட்டு நிரூபித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆட்சியை அமைக்க முடியும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு 108 சீட்ஸோட நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் டிவிகே வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, நெக்ஸ்ட் டிஎம்கே அலைன்ஸ் வந்துட்டு 73 சீட்ஸோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 53 சீட்ஸோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இவங்க வந்து தனிச்சு நின்றுருக்காங்க. இவங்க அலைன்ஸ் பார்ட்டியில் 73 சீட்ஸு, ஏடிஎம்கே வந்து 53 பார்ட்டி வந்துட்டு அலைன்ஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டு தட் பார்த்திங்கன்னா வந்து கேரளா எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. சரியா? கேரளா எலெக்ஷனில் வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி 1 or 2 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸுங்கிறது வந்துட்டு எப்போதுமே வந்து கேரளாவில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் சிபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா இடதுசாரிகள் அவங்க தான் வந்து வின் பண்ணி பினராயி விஜயன் தான் சிஎம்மாக இருந்தார். பட் இப்போ வந்து அவங்க வந்து 35 சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க இல்லாமல் இப்போ நேஷ்னல் காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து அதர் சீட்ஸ் வந்து 3 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சீஃப் மினிஸ்டர்ஸ் Pinarayi Vijayan, for the first time in 50 years there is no opposition ruling in the state அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இன்னும் இப்போ வர காலங்களில் இப்போ அவர் மட்டும் தான் கம்யூனிஸ்ட் ரீதியாக வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருந்தார். ஸோ இன்னும் வர காலங்களில் கம்யூனிசம் கட்சிகளே வந்துட்டு இல்லாத மாதிரி, பார்ட்டிஸே இல்லாத மாதிரி வந்துட்டு சூழல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்து நேஷ்னல் காங்கிரஸ் வந்து கேரளாவில்
ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அசாம் பிஜேபி அலையன்ஸ் 1 or 2 சீட்ஸ். ஓகேவா, பிஜேபி அலையன்ஸ் வந்து அசாமில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் லீடிங்கில் இருக்காங்க. 1 or 2 சீட்ஸோட அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து 21 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் வந்து 3 சீட்ஸு. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்த நம்மளுடைய மம்தா பானர்ஜி அவர்கள் 15 இயர்ஸாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஜேபி வித் 207 சீட்ஸோட அவங்க லீடிங்கில் வந்துட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் நம்மளுடைய மம்தா அவர்களுடைய அந்த பார்ட்டி வந்து 80 சீட்ஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி என்டிஏ அலைன்ஸ். ஓகேவா, ஸோ அதில் வந்து முன்னாடியே வந்து என் ரங்கசாமி அவர்கள் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஸோ வித் என்டிஏ அலைன்ஸோட இப்போ யார் ஓன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஓன் பண்ணியிருக்காரு 18 சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆகிட்டு எவ்வளோ வந்து பெரும்பான்மையெல்லாம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரிலேட்டடாக எப்படி பண்ணாங்க, எப்படி சிஸ்டம் அது எக்ஸிக்யூட் ஆச்சு, எப்படி செயல்பட்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறதான டீட்டெயிலானது அடுத்த அப்கமிங்கில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் how many full-time members were appointed to நிதி ஆயோக்? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதான் நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக்னு சொல்லக்கூடியது பிளானிங் கமிஷனை தான் நிதி ஆயோக்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கில் யார் சேர்மேனாக இருப்பா, சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி, இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதி ஆயோக்கில் இப்போ டோட்டலி வந்து எவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்கன்னா ஏற்கனவே வந்து 5 மெம்பர்ஸ் ஆர் தேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ டோட்டலி இப்போ பார்த்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கா அப்படின்னா பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மெம்பர் இன் தி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிஷன் கர்ம யோகி அதில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகி ஆஸ் அ மெம்பராக வந்துட்டு உள்ளே வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ 6th மெம்பராக வந்துட்டு உள்ளே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ ஃபுல் டைம் மெம்பர், பெர்மனன்ட் மெம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஜோரமணியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் நீசி கம்யூனிட்டி ட்ரைபல். ஓகேவா, நீசி கம்யூனிட்டி ட்ரைபல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் அந்த கம்யூனிட்டியில் இருந்து டாக்டரல் ஃபஸ்ட்டு பட்டம் வாங்கி வந்திருக்காங்க, அருணாச்சல் பிரதேசை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க ஒரு மெம்பர், ஃபுல் டைம் மெம்பர் ஆகுறாங்க. ஸோ மொத்தமாக வந்துட்டு வித்து 7 ஃபுல் டைம் மெம்பர்ஸோட இந்த நிதி ஆயோக்கில் இருக்க அந்த மெம்பர் நம்பர் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பாலசுப்ரமணியம் அப்பாயிண்டட் அஸ் அ மெம்பர் இன் தி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் அண்டர் மிஷன் கர்மயோகி அண்ட் இவங்க வந்து அஸ் அ ட்ரைபல் கம்யூனிட்டி டு ரிசீவ் ஏ டாக்டரல் டிகிரி இன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் who won the Miami Grand Prix 4th round அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து 4th ரவுண்டில் 19 இயர்ஸை சேர்ந்து கான்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. யாருன்னா வந்து கிமி ஆண்டோனெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். செகண்ட் பிளேஸ் வந்து லாண்டோ நோரிஸ் எம்ஜிலரன். ஓகேவா, ஸோ இவர் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பிளேஸ் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது மெக்லரன். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கிமி ஆண்டோனி மெர்ச்சண்டஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இது வந்து மியாமி கிராண்ட் பிரிக்ஸில் வந்து இந்த ஃபார்முலா ரேஸ் இருக்கும்ல, ஃபார்முலா 1. ஸோ அந்த இதில் வந்து எல்லாருமே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸு கிமி ஆண்டோலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி வேர்ல்டு ஆஸ்மா டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தீம் அப்படின்னா என்ன? அக்சஸ் டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஹேலர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் வித் ஆஸ்மா. ஸோ ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே வந்துட்டு ஒரு ரொம்ப டஸ்டான ஏரியாலையோ ரொம்ப ஒரு யாரில் ரொம்ப பொல்யூஷன் இருக்கிறதுலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆஸ்மா பேஷண்ட் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், சரியா? ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கான ஒரு டே தான் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் டேயாக வந்து May 5th செகண்ட் டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஹேலர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு ஆஸ்மா. சரி, அவங்க கூட வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்மாக்குன்னு ஒரு இது நிறைய வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ஏர் கொடுக்குற மாதிரி ஒரு இது வச்சு அவங்க பண்ணிப்பாங்க, மிஷின் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து
இருக்கும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் டே. ஸ்டில் அண்ட் அர்ஜென்ட் நீட் எக்ஸ்பிளனேஷன் வந்து என்ஷூரிங் தட் ஆல் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் ஹேவ் அக்சஸ் டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஹேலர்ஸ் ரிமைன்ஸ் அண்ட் அர்ஜென்ட் நெசசிட்டி. அவங்களுக்கு அந்த ஒரு அர்ஜென்ட்டான நெசசிட்டியில் அது கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கான அவேர்னஸாக இருக்கணும்னு தான் இந்த டே. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் தி theme of the World Hand Hygiene Day 2026? Hygiene, வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே, ஆக்ஷன் சேவ்ஸ் லிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படின்னா இப்போ வந்து கொரோனா காலத்தில் தான் நம்ம அந்த ஹேண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். ஸோ எப்போதுமே வந்து கையை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம், சானிடைசர் போட்டுக்கிட்டே இருப்போம். ஹேண்டு ஹைஜீன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஹேண்ட்ஸ்னால தான் ஃபஸ்ட்டு எதையுமே நம்ம வந்து டச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதனால தான் நம்ம சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம். பட் அதுக்கான ஒரு இதை வந்து நம்ம பண்ண சில நேரம் தவறுவோம். அந்தமாரி இருக்கக்கூடாது. ப்ராப்பராக ஹேண்ட் ஹைஜீன் இருந்தால் தான் நம்மளுடைய லைஃப்க்கு சேஃப் அப்படிங்கிறது தான் இந்த டே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், வேர்ல்டு போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 5th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ போர்த்துகீஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தார், வாஸ்கோ ட காமா இந்த சைடு வந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜை ஒரு எப்படி சைனீஸ் லாங்குவேஜ் டே அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போர்த்துகீஸுக்கான அந்த லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க May 5th வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஆஃப்ரிக்கன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் வாட்டர் அண்ட் சானிடேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அஷ்யூரிங் சஸ்டைனபிள் வாட்டர் அவைலபிலிட்டி அண்ட் சேஃப் சானிடேஷன் சிஸ்டம் டு அச்சீவ் தி கோல்ஸ் ஆஃப் தி அஜெண்டா 2063 இது பண்ணிடுறாங்க. இப்போ சஸ்டைனபிள் கோல்ஸ் அப்படின்னு யூஎன் எப்போதுமே வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ சஸ்டைனபிள் கோல்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து நிலையாக நம்மளுக்கு தேவையான ஒரு கோல்ஸை வந்து அட்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ அதில் நிறைய லிஸ்ட் இருக்கும். இப்போ வந்து கிளைமேட் ஆக்ஷனு அதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லாமல் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே ஃபுட்டு போய் சேரணும்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ ஆஃப்ரிக்காவுடைய ஒரு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறப்ப ஆஃப்ரிக்கான ஒரு கல்ச்சர், ஹெரிட்டேஜ், பாரம்பரியம், ட்ரெடிஷன் அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அஷ்யூரிங் தி சஸ்டைனபிலிட்டி, வாட்டர் அவைலபிலிட்டி அண்ட் சேஃப் சானிடேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் மெயின் கோலாக செயல்படுறாங்க. டு அச்சீவ் தி கோல்ஸ் ஆஃப் அஜெண்டா 2063 இட் இஸ் essential to ensure safe drinking water availability and proper sanitation system. இப்போ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே ஃபார் தி ஆஃப்ரிக்கன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இருக்கணும்ல. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட், வாட் இஸ் த தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மிட்வைஃப்ஸ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 million more midwives. சரி, இது என்ன எக்ஸ்பிளனேஷன்? there is need to increase the number of midwives by 1 million. ஸோ என்ன அப்படின்னா இப்போ அது கம்மியாக தான் ஆக்சுவலாக ஆகிட்டுருக்கு, பட் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதா ஒரு எய்மாக சொல்கிறாங்க. என்ன மிட்வைஃப்ஸ்னால் என்ன? மருத்துவச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே கம்மியாகிட்டு தான் வந்துட்டு, பட் ரூரல் ஏரியாஸில் இப்போயும் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி டைமில் வந்துட்டு ரூரல் ஏரியாஸ்லாம் இந்த மருத்துவச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சில பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து அங்கே வந்து டெலிவரி பார்த்துருவாங்க. சரியா? சிறப்பாக அவங்களே அங்கே பண்ணிவிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறோங்கிற தேவையில்லை. சரி, ஈவன் தோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் கூட அவங்களே அதை ஹேண்டில் பண்ணிலாம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்தமாரி இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் இதை வந்து இன்னும் அதிகமாக்கணும், அவங்க இருக்கணும். ஃபார் த சேஃபஸ்ட் பர்பஸ். இப்போ எங்கேயோ ரொம்ப தூரமாக இருக்குது, நம்ம போக முடியல, அந்த நேரத்தில் இருந்தால் அது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நம்ம வந்து இன்னும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவங்கள செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டே தான் வந்துட்டு இந்த 1 million more midwives டே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ May 5th. சரி, ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.